ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்ன்ற 9வது அத்தியாயத்தில் நம்ம 32 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் கடந்த சில ஸ்லோகங்களாக பகவான் சொல்லிட்டு வருது, பகவானை அடையிறதுக்கு எதுவும் பெருசாக தகுதியெல்லாம் தேவையில்லை, பக்தி இருந்தால் மட்டும் போதும், மற்றபடி எப்படிப்பட்ட பிறவியாக இருந்தாலும் பகவானை அடையலான்னு. இந்த இடத்துல எப்படிப்பட்ட பிறவியாக இருந்தாலும்ன்றது பகவான் என்ன குறிக்கிறார்னா, பாவமே நிறைய செஞ்சு அந்த பாவத்தினால ஒரு பிறவி கிடச்சிருக்கோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பிறவி கிடச்சிருந்தாலும் பக்தின்னு அவங்க வந்துட்டா அவங்கள சாதுக்கள் கோஷ்டியில் தான் வந்து சேர்க்கணும், அவங்கள கொண்டாடணும், ஏன்னா பக்தின்றது ஒன்றே போதும் அப்படின்றதெல்லாம் பகவான் சொன்னார். சரி, இப்போ பாவ செயல்கள் இருந்தால் எப்படி வந்து பக்தி பிறக்கும் அப்படின்னா, அதுதான் பகவான் சொல்கிறாரு. அந்த பாவங்கள் வந்து கழியணும் இல்லையா, பாவங்கள் தொலையணும். 2 விதமாக தொலையும். ஒன்று அவங்க அனுபவிச்சு தொலையும், இல்லைன்னா பகவானான அருள் இருந்தால் அதுவே போதும், பாவங்கள் தொலைஞ்சிரும். அப்போ அந்த தொலைஞ்ச பிறகு ஒரு பக்தி பிறக்கும். அந்த பக்தியை திரும்ப திரும்ப செய்ய செய்ய மற்ற பாவங்களும் போய், ஏன்னா முதல்ல போகக்கூடிய பாவங்கள் வந்து பக்திக்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாவங்கள் தான், அதை போய் பக்தி பிறந்த பிறகு திரும்ப பக்தியை செய்ய 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 மற்ற பாவங்கள் எல்லாமே போய் மற்ற கர்மங்கள் எல்லாமே தொலைஞ்சு பகவானை அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு பகவான் சொன்னார். இப்போ அதை அடுத்து கிட்டத்தட்ட அதனோட தொடர்ச்சியாகவே தான் 33வது ஸ்லோகமும் வந்து அமைஞ்சிருக்கு. கிம் புனர் பிராமணாஃப் புண்ணியாக பக்தா ராஜர்ஷயஸ்ததா அநித்யமசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வ மாம். அதாவது இதில் பகவான் சொல்ல வருது என்னன்னா, பாவச் செயல்கள் மட்டுமே செஞ்சுருக்கிறவங்களுக்கு கூட பகவானை அடையலாம், முக்தி அடையலாம் அப்படிங்கும்போது, அப்போது புண்ணியம் செஞ்சவங்களோ இல்லை மற்றவங்களோ வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பகவான் சில எடுத்துக்காட்டுகள் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, புண்ணியம் செஞ்சவங்க, அதுக்கப்புறம் வந்து பிராமணர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ராஜரிஷியா அப்படிங்கும்போது ராஜரிஷிகள், க்ஷத்ரியர்கள், பக்தாக தன்னிடத்துலையே பகவானிடத்துலையே பக்தி செஞ்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் திரும்ப கிம் புனக இவங்களுக்கெல்லாம் சொல்லவா வேணும்? ஏன்னா பாவ செயல்கள் மட்டுமே செஞ்சுருக்கிறவங்க கூட பகவான் அடைஞ்சிடலாம் அப்படிங்கும்போது, பெருசாக பாவம்லாம் செய்யாமல் அவங்கவுங்க கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, புண்ணியம் செய்திருக்கக்கூடியவங்களுக்கு, பக்தர்களுக்கு இவங்களுக்கு எடுத்து சொல்லணுமா என்ன? அவங்க எல்லாம் வந்து பக்தி அடையாமல் போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி பகவான் சொல்கிறாரு. இது என்னென்னா குறிப்பாக அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரி, அர்ஜுனா உனக்கு என்ன குறை, பாவம் செஞ்சவங்களே போகலாம் அப்படிங்கும்போது நீ இந்த தர்மயுத்தத்தில் வந்து நிற்கிற, அப்படி இருக்கும்போது நீ வந்து என்னை அடையாமல் உனக்கு போயிட முடியுமா? அதெல்லாம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி, அடுத்ததாக இந்தந்த நிலையில் இருப்பவர்கள் வந்து என்கிட்ட பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த நிலையில் இருக்கிறவங்க? அநித்தியம் அசுகம் இமம் லோகம் பிராப்பிய, அதாவது அநித்தியம் நிரந்தரம் இல்லாத, அசுகம் துக்கம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் யாரெல்லாம் வந்து பிறந்திருக்காங்களோ, துக்கம் இருக்கக்கூடிய அப்படின்னு சொன்னால், ஏன் இப்போ இங்கே யாருமே சந்தோஷமாக இல்லையான்னு கேட்டால், அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கிறது இல்லை இல்லையா? ஏன்னா இப்போ நமக்கு சந்தோஷமாக ஏதோ ஒரு செய்தி வருது, கொஞ்ச நாள் சந்தோஷத்தை அனுபவிச்சா அடுத்தே நமக்கு ஏதோ ஒரு துக்கம் வருது. அப்போ அந்த சந்தோஷம்ன்றது நிலையாக இருக்கிறது இல்லைன்றது நமக்கே தெரியுது. அப்போது அந்த நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில், சந்தோஷம் இல்லாத இந்த உலகத்தில் யாரெல்லாம் வந்து பிறக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மாம் பஜஸ்வ, அவங்க இந்த உலகத்திலேருந்து, இப்படிப்பட்ட இந்த உலகத்திலேருந்து வெளியில் வரத்துக்காக நிரந்தரமான இன்பமயமான என்ன பக்தி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது இந்த உலகம் எப்படி, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறவங்க எப்படி, இந்த உலகத்துலேருந்து வெளியில் வருது எப்படி அப்படின்றதெல்லாம் சேர்த்து பகவானே வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயமே முடியுது. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.